வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் 24வது பகுதியாக இந்த வாரம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த காந்த தத்துவம் என்பது நாம் அடிக்கடி நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே ஒரு 4 தத்துவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். அதில் அடிப்படை தத்துவம் இந்த காந்த தத்துவம். இந்த காந்த தத்துவம் தெளிவாக இல்லை என்று சொன்னால் அலை இயக்க தத்துவம் விளங்காது, செயல் விளைவு தத்துவம் தெரியாது, கர்மவினை தத்துவமும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட காந்த தத்துவத்தை தெளிவாக விளக்கி இருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆனால் இப்பொழுது அது சமுதாயத்தில் நீர்த்து போய் அந்த காந்த தத்துவம் என்பதே எங்கு இருக்கிறது என்று தேடக்கூடிய அளவில் இருக்கிறது என்பது நாம் அறிகின்றோம். அதனால்தான் செயல் விளைவு தத்துவமும் இப்பொழுது எந்த ஆசிரியர்களாலும் தெளிவாக பேசப்படுவதில்லை. கர்மவினை தத்துவத்தில் ஏகப்பட்ட குழப்பம். இப்பொழுது வேதாத்திரியம் என்பது வாழ்வியலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த தத்துவம் நமது வாழ்க்கையை மாற்றி ஒரு அந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தத்துவம் என்பது இப்பொழுது சமுதாயத்தில் நாம் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் காந்த தத்துவம் தெளிவாக உணர்த்தப்படாததுதான். அதனால்தான் நம்ம இத தெளிவாக ஒவ்வொரு பகுதிகளாக நாம் விளக்கிக் கொண்டே செல்கிறோம். இப்போ சென்ற வாரம் உடல் என்பதற்கு வந்திருக்கோம். சுத்தவெளியில் தொடங்கி அணு முதல் பஞ்சபூதங்கள், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதன் என்று வரைக்கும் வந்து அதில் 6வது அறிவு என்பதை பற்றிய ஒரு புதுமையான விளக்கங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இப்பொழுது மனிதனில் இந்த உடல் என்ற அமைப்பு என்பதை பற்றி நாம் சென்ற வாரம் பார்த்தோம். சரி, இப்ப இந்த உடலினுடைய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது, உடலினுடைய அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது, உடலினுடைய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இதைத்தான் மெடிக்கல் சயின்ஸ்ல அனாட்டமி, பிசியாலஜி என்று சொல்வார்கள். அப்ப பிசியாலஜி என்பது உடலினுடைய இயக்கம் என்று சொல்வார்கள். இதுக்கு அடுத்து பேத்தாலஜின்னு போவாங்க. பேத்தாலஜி எப்போ வரும் அப்படி சொன்னோம்னா அந்த இயக்கத்தில் அந்த இயல்புத்தன்மையிலிருந்து மாறுபடும் போது அது பேத்தாலஜின்னு வரும். அப்ப மெடிக்கல் சயின்ஸ்ல இந்த 3 ரொம்ப முக்கியம்: அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி. சரி, இப்போ அந்த இயக்கம் என்று சொல்லும்போது அது உடலில் உள்ள உறுப்புகளின் இயக்கம் அப்படிங்கிறதான் நம்ம இயக்கமாக பார்க்கிறோம். அப்ப அந்த இயக்கத்தை 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அப்ப தானியங்கி நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம் என்று 2ஆக பிரிக்கிறோம். அப்ப இதுல அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படிங்கிற இயக்கம் என்பது 24 மணி நேரமும் அது இந்த உடலின் அறிவின் துணை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலின் அறிவின் துணை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, அறிவின் துணை கொண்டு எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்று சொன்னால் காந்தம் என்ற ஆற்றலை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது.
அப்ப காந்தம் என்ற ஆற்றல் தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய, உடலில் வெளிப்படக்கூடிய, உடலில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய காந்தம் இந்த உடலின் அறிவு என்பதை கொண்டு அது 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப இதுக்கும் நம்ம மனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால், மனதுக்கும் அந்த தானியங்கி நரம்பு மண்டலத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த மனம் அதிலிருந்து தனியாக தனித்து நின்றால் அந்த உறுப்புகளின் இயக்கம் அதனுடைய இயல்பு தன்மையில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் ஆரோக்கியம். அப்ப மனம் அதுல என்ன பண்ணக்கூடாது? அதுல தலையீடு செய்யக்கூடாது. அப்ப மனதினுடைய வேலை என்ன? மனம் என்பதும் ஒரு காந்தம்தான். ஆனால் அங்கு இந்த இயற்கை எவ்வளவு அழகாக பிரித்திருக்கிறது என்று பாருங்கள். இப்போ இந்த காந்தம் என்று சொல்லும் பொழுது, இப்போ நாம இனிமேல் பேசக்கூடியதெல்லாம் ஜீவகாந்தம் என்ற வார்த்தையை கொண்டுதான் பேசுவோம். இவ்வளவு காலமா வெறும் காந்தம்னு மட்டும் பேசிட்டு இருந்தோம். இப்ப நாம ரெண்டா பிரிக்க போறோம். இனிமேல் நம்ம பேசக்கூடிய காந்தம் எல்லாம் வான்காந்தம், ஜீவகாந்தம் அப்படின்னு இப்போதான் பிரிக்கிறதுக்கு வரோம். இப்பதான் காந்த தத்துவத்துல வான்காந்தம், ஜீவகாந்தம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அந்த ஜீவகாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஜீவகாந்தம் தான் இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற உறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கிறது. அதே போல மைய நரம்பு மண்டலத்தையும் இயக்குவது அதே ஜீவகாந்தம் தான். மனமாக இயங்குவதும் அதே ஜீவகாந்தம் தான். அப்ப இந்த ஜீவகாந்தத்துக்கு எத்தனை வகையான, எத்தனை பிரிவுகளாக அதனுடைய வேலை நமது உடலுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கும். அப்ப இப்ப நம்ம 3 சொல்லிட்டோம். ஒண்ணு, அந்த மைய நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையை நம்மளுடைய மனதின் கண்ட்ரோல் இல்லாம 24 மணி நேரம் செய்து கொண்டிருப்பது அதே ஜீவகாந்தம். இப்போ இந்த மைய நரம்பு மண்டலம் சொல்றமே, அந்த புற உறுப்புகள் அதை இயக்குவதும் இதே ஜீவகாந்தம் தான். ஆனால் அங்கு தானாக அது இயக்காது. எப்படி இயக்கும்? இந்த மனதின் துணை கொண்டு இயங்குவது. இந்த மனம் இயக்க சொல்லும் போது அது இயக்கும். இந்த மனம் எவ்வாறு இயக்க சொல்லுகிறதோ அவ்வாறு இயக்கும். அதுதான் இந்த மைய நரம்பு மண்டலம். கையை தூக்கணும்னு மனசு நினைச்சாதான் தூக்க முடியும். அப்ப இந்த மனம் அங்கு தொடர்பு கொள்கிறது. ஆனால் அந்த தூக்குவதற்கான ஆற்றல் எது? அது ஜீவகாந்தம் தான். அப்ப இப்ப பாருங்க, அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வேண்டிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் நாம என்ன சொல்லுவோம்னா மினிமம் பேலன்ஸ். அதுல நம்ம எந்த வகையிலும் கை வைக்க கூடாது. ஒரு பேங்க்ல 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் சொன்னோம்னா அதை எடுக்க முடியாது. அதுக்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுபோல இந்த உடம்புல அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மைய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வேண்டிய ஜீவகாந்தம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நாம் மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த இந்த அறிவு அந்த மருத்துவ விஞ்ஞானத்தில் கொடுக்கப்படுவது இல்லை. மருத்துவ விஞ்ஞானத்துக்கு போயிட்டீங்கன்னா அனாட்டமி, பிசியாலஜி, அவ்வளவுதான். அனாட்டமியில நம்ம சென்ற வாரம் நம்ம படிச்சோமே, அந்த ஒவ்வொரு செல்களும் எப்படி இணைத்து இருக்கிறதுங்கிறதே கிடையாது. அங்க அந்த உறுப்பாக இருக்கிறது. அது செல்களால் ஆனது. அந்த செல்கள் எப்படி இணைந்து நிற்கிறது என்று கேட்டால் அது நிற்கிறது. அவ்வளவுதான் சொல்றாங்களே தவிர அங்க காந்தம் என்பது வரவில்லை. இந்த காந்த தத்துவம் மருத்துவ விஞ்ஞானத்தில் இல்லை. ஆனா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் போயிட்டீங்கன்னா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா வைட்டல் ஃபோர்ஸ்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. ஆனா அங்க காந்தம் என்றோ காந்த தத்துவம் என்பதோ அங்க நடத்தப்படுவதில்லை. ஆனால்
அங்கு ஓரளவுக்கு அந்த அலோபதியை விட அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. என்ன போயிடுறாங்க? வைட்டல் ஃபோர்ஸ் என்று ஒரு பெயரை சொல்லுகிறார்கள். வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னா உயிராற்றல் தான் வைட்டல் ஃபோர்ஸ். இந்த ஹோமியோபதி மருந்து வைட்டல் ஃபோர்ஸ்ல தான் வேலை செய்யும் என்று சொல்றாங்க. அப்ப வைட்டல் ஃபோர்ஸ்னா அந்த உயிர் சக்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜீவகாந்தத்தை தான் சொல்றாங்க. ஆனால் அது விஞ்ஞான மருத்துவம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால விஞ்ஞான மருத்துவம் ஹோமியோபதி அந்த மருத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை பொய் என்று சொல்லுகிறது. ஹோமியோபதி மருத்துவர்கள் ஒரே ஆல்கஹால பல பாட்டிலில் வச்சுக்கிட்டு 1000 பாட்டில் வச்சுக்கிட்டு பேர் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறது. அப்ப ஏன்னு பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா வெறும் ஆல்கஹால் தான் இருக்கு, அதுல மருந்துங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஹனிமன் என்ன சொல்றாரு? அது அணு அளவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வேதாத்திரிய காந்த தத்துவம் தெரியாமல் அது புரியாது. மகரிஷி அவர்கள் இந்த இதுல எப்படி மருந்து எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அணு அளவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, அந்த அணு அளவில் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை என்ன பண்ண முடியாது. விஞ்ஞானிகளால் எவ்வளவு நுணுகி பார்க்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்ல அதை பார்க்க முடியாத அளவுக்கு அணுநிலைக்கு போயிருது. ஆனா அந்த அணுநிலையை இன்னும் பௌதீக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவில்லை. இந்த ஹோமியோபதி மருந்து எந்த ஒரு அணுநிலைக்கு மாற்றப்படுகிறதோ அந்த அணுநிலையை அந்த பிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பௌதீக விஞ்ஞானிகள் இன்னும் கண்டு உணரவில்லை. அவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காடு பார்ட்டிக்கல் அளவுக்கு தான் போயிருக்காங்க. அதை விட நுணுகி போகும் இந்த ஹோமியோபதி மருந்து. ஆனால் மகரிஷி சொல்லக்கூடிய அந்த விண் எனும் முதல் பூதம் இருக்கிறது அல்லவா, அந்த அளவுக்கு இந்த மருந்து அணுவாக மாறுகிறதா என்று சொன்னால் இல்லை, அந்த அளவுக்கு போல. அப்ப அதையும் தாண்டி போக முடியும். நீங்க அதனாலதான் ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா அதுல பவர் பொட்டன்சைசேஷன் சொல்லி பவர்னு சொல்லுவாங்க. 6x 30x 200 1000 10,000 50,000 1 lakh இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப 1,00,000 அப்படிங்கிற வரைக்கும் போகும். 1M அப்படிங்கிற வரைக்கும் அவங்க சொல்றாங்க. அப்ப அதை 1,00,000 பிரிவாக பிரித்து அணுநிலைக்கு கொண்டு போற அளவுக்கு கொண்டு போறாங்க. ஹோமியோபதி மருந்து அந்த அளவுக்கு போகுது. அங்க போனா கூட அது அந்த முதல் பூதமாகி விண் நிலைக்கு போதானா போல, இன்னும் அதையும் தாண்டி இருக்கிறது விண். அப்ப விண்ணுங்கிறது எவ்வளவு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒன்று. சரி, அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த மருத்துவம், சித்த மருத்துவம் இந்த பெயரை சொல்லாது. ஆனால் அது உயிர் ஆற்றலில் தான் அதனுடைய மருத்துவத்தை செய்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப இந்த இடத்துல அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஜீவகாந்தம் என்பது இருக்க வேண்டும். அப்ப மிச்சத்தை வச்சு அந்த மினிமம் பேலன்ஸ் போக மீதம் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இருக்கே, அதை வைத்துத்தான் நம்ம அதாவது என்ன பண்றோம், மைய நரம்பு மண்டலத்தை இயக்குகிறோம். நம்ம நடக்கிறது, கைகால தூக்கிறது, வேலை செய்யறது, இது எல்லாமே அதன் அடிப்படையில் செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மூளையின் வழியாக எண்ணுகிறோமே, எண்ணம், இதுவும் இந்த ஜீவகாந்தத்தின் துணை கொண்டுதான் இயங்குகிறோம். அதானே ஜீவகாந்தம் தானே எண்ணமாக வருகிறது என்று சொன்னால் எது எண்ணமாக வருகிறது? மனம்தான் மூளையின் வழியாக எண்ணமாக வருகிறது. அந்த இயக்கமும் இந்த ஜீவகாந்தத்தின் இயக்கமே. சரி, இதுக்கு மேல வேற என்ன இருக்குது ஜீவகாந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலன் வழியாக வெளியேறி இந்த 5 உணர்வுகளையும் உணர்வதும் இந்த ஜீவகாந்தம் தான். இந்த ஒரு புலன் வழி உணர்கிறோமே, கண்ணு வழியா பார்க்கிறோம். கண்ணு வழியா ஒன்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்ணு வழியாகிய அங்க அந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் செலவாகாமல் எதையும் பார்க்க முடியாது. காது வழியாக ஜீவகாந்தம் செலவழிக்காமல் எதையும் கேட்க முடியாது. நாக்கு வழியாக ஜீவகாந்தம் செலவாகாமல் சுவைக்க முடியாது. மூக்கு வழியாக ஜீவகாந்தம் செலவழியாமல் நுகர முடியாது.
தொடு உணர்வு என்பது கூட ஜீவகாந்தத்தின் செலவு. அப்ப இப்ப அந்த ஜீவகாந்தம் என்பதனுடைய வேலை எவ்வளவு இருக்குது பாருங்க. அப்ப இப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு 4 விதமான வேலைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இதே அந்த ஜீவகாந்தம் தான் இப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்ப இப்ப உடலின் இயக்கம் அப்படின்னு வரும் பொழுது இப்போ அந்த மினிமம் பேலன்ஸுங்கிறது அங்க எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். அதுல நம்ம கை வைக்க முடியாது. அது போக எக்ஸஸ் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் பற்றாக்குறையா இருந்துச்சுன்னா நம்ம சோர்வாகி விடுகிறோம். இப்ப இந்த 4 வேலையை சொன்னோம் இல்லையா, இதுக்கு மேல 5வது ஒரு வேலை நம்ம சென்ற வாரம் பேசியோமே, அந்த பேசின அந்த வேலை அதை 5வதாக வைத்துக் கொள்ளலாம். எது? உடலில் கோடிக்கணக்கான செல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் இந்த ஜீவகாந்தம் ஊடுருவி பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் அந்த செல்களினுடைய பிணைப்பு உறுதியாக இருக்கும். அப்ப அது 5வது வேலை. அப்ப இந்த காந்தத்தினுடைய வேலை இந்த மனித உடலில் எத்தனை வகையான வேலைகள் இருக்கிறது? கிட்டத்தட்ட 5 வகையாக அது வேலை செய்கிறது. ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவகாந்தம் என்பதை பற்றியே தெரியாமல் ஒரு மருத்துவ உலகம் ஒரு MD டாக்டர் படிச்சுட்டு வந்துடுறாரு. இந்த ஜீவகாந்தம்னா என்னன்னே தெரியாம படிச்சுட்டு வர்றாரு. இந்த 5 இயக்கமும் தெரியாது. இப்ப இதுல ஒண்ணு என்ன சொல்றோம்? எண்ணம்னு சொல்றோம். எண்ணம் என்பது சைக்காலஜி டாக்டர் இருக்கிறார். சைக்காட்ரிஸ்ட்னு ஒண்ணு இருக்காரு. அவருக்கு ஜீவகாந்தம் தெரியுமா? ஜீவகாந்தம் தெரியாது. ஆனா சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றார். மனோ தத்துவ நிபுணர், மனதை சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவர். மனம் என்றால் என்ன? மனம் என்றால் மனம்னு சொல்லுவாரு. அது ஜீவகாந்தம், உயிரின் படர்க்கை நிலை ஜீவகாந்தம் என்று அவருக்கு தெரியாது. அப்ப மனம்னு என்னமோ ஒண்ணு தனியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர். அவ்வளவுதான். மனதின் இயக்கம் தான் தெரியுது. அப்படிதான் இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த ஜீவகாந்தம் என்று சொல்லும்போது இத்தனை வகையான வேலைகள் இருக்கிறது. இப்ப இந்த வான்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவகாந்தம் என்பது வேறு, வான்காந்தம் என்பது வேறுன்னு சொல்லலாமான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்தம் என்பது ஒரே காந்தம்தான். இந்த இயக்க பிரபஞ்சத்தின் எல்லை வரை இருக்கக்கூடிய காந்தம் என்பது ஒரே காந்தம்தான். அந்த காந்தத்தில் வேறு எந்த வகையும் இல்லை. ஒரே காந்தம்தான். வகையாக பிரிக்க முடியாது. அப்ப அந்த விண் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த விண்ணால் ஆக்கப்பட்டதுதான் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுதான் இந்த உடல். அப்ப அங்கேயும் ஒரே விண் தான். இயக்கத்தில் ஒரே விண்ணு தான் இத்தனையாக இருக்கிறது. ஒரே காந்தம் தான் இத்தனை காந்தமாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் ஒரே சுத்தவெளி, அந்த ஒரே சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட அந்த விண், அதிலிருந்து வெளிப்பட்ட காந்தம், அவ்வளவுதான். இதை அடிப்படையை தெரிந்து கொண்டால் எங்கு மதம் வந்தது, எத்தனை மதங்கள், எத்தனை கடவுள்கள் என்று சொல்கிறோமே, இதெல்லாம் ஏன் இப்படி பிரிவு வந்தது? காந்த தத்துவம் முழுமையாக உணர்த்தப்படாததினால்தான் இந்த மாதிரியான பல கடவுள்கள், பல மதங்கள் என்று வந்தது. மகரிஷியினுடைய அந்த வேதாத்திரியம் 14 தத்துவத்துல பல மதங்கள், பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுவோம்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பை பத்தி நிறைய பேசுறாங்க, பேராசிரியர்கள் பேசுறாங்க. ஆனால் காந்த தத்துவம் முழுமையாக விளக்கப்படாமல் அதை பேசவே முடியாது. அதை பேசுகிற ஆசிரியர்களுக்கு காந்த தத்துவம் தெரியல. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு காந்த தத்துவமே தெளிவாக இல்லை, கொடுக்கப்படுவதே இல்லை, அது பேசப்படுவதே இல்லை. இப்ப நிறைய பேர் பிரம்மஞானம் இப்ப நான் போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே தெரியல. அப்ப நீங்க போயிட்டு வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருங்கம்மா, வந்துட்டு நீங்க தமிழானந்த யோகத்துல எல்லாத்தையும் கேட்டுக்குங்கம்மான்னு நான் சொல்றது. கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்றது. அப்ப எப்படி நீங்க பல கடவுள், பல மதங்கள் ஒழித்து உண்மை ஒன்றை எப்படி உண்மையை தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி உண்மையை விளக்குவீங்க?
காந்த தத்துவம் தெளிவாக விளக்கப்படவில்லை என்றால் அது விளக்கவே முடியாது முடியாது முடியாது. அப்ப மகரிஷியினுடைய இந்த வேதாத்திரியம் வாழ்வியலாக மாறி வாழ்க்கையில் மாற்றம், செயல் மாற்றம் அடைந்து ஒரு துன்பம் நீங்கிய ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கு காந்த தத்துவம் என்பது தெளிவாக முழுமையாக விளக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாம் கண்ட உண்மை. சரி, அப்ப ஜீவகாந்தம் வேறு வான்காந்தம் வேறு இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். சரி, இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய வான்காந்தத்தினுடைய வேலை என்ன? அதனுடைய வேலை என்ன? வான்காந்தத்தினுடைய வேலை என்ன? அது என்னன்னா, அதுதான் சூழ்நிலத்து ஆற்றல், தன்னிருக்க ஆற்றல். அதாவது அதுக்குள்ள அந்த அந்த தன்னிருக்க ஆற்றல் ஆகிய சூழ்நிலத்து ஆற்றலுக்குள்ளாக இந்த காந்தமும் வரும். சார், காந்தத்தை எப்படி சார் இறைவெளியே தன்னிருக்க சூழ்நிலத்து ஆற்றல்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் காந்தத்தை வேற தன்னிருக்க ஆற்றல் சூழ்நிலத்து ஆற்றல்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, இந்த காந்தம் என்பது என்னன்னு அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே. அதை வீடியோவை நீங்க போய் பாருங்க, நம்ம பிளேலிஸ்ட்ல போய். அதாவது விண் எப்படி தோன்றியது, காந்தம் எப்படி உருவாகியது, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசியிருப்போம். அதை போய் கேளுங்க, அப்பதான் புரியும், அப்பதான் புரியும். அப்ப அங்கே அந்த காந்தம் என்பது அங்க காந்தத்துல சுத்தவெளி இல்லையா? நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம், விரிவலையும் சுத்தவெளியும் இணைந்துதான் காந்தம் விரிவலை சுத்தவெளியில் கரைந்து, கரைந்துன்னு ஒரு வார்த்தை போட்டிருப்போம், காந்தம் என்று ஆகிறது என்று சொல்லியிருக்கோம். அப்ப காந்தம் என்பதில் இயங்குகிற இயக்கமும் இருக்கிறது, இருப்பாகிய அந்த இறைநிலையும் சுத்தவெளியும் இருக்கிறது இந்த காந்தத்துக்குள்ள. அப்படிதான் இந்த காந்தம். அப்ப நீங்க அந்த காந்தம் தான் மனமா வருதுன்னு சொல்றோம். அப்படி வரும்போது அந்த மனம் என்பதில் என்ன இருக்கு? இயங்குகிற காந்தமும் இருக்கிறது, இயங்காத சுத்தவெளியும் இருக்கிறது, ரெண்டு சேர்ந்ததுதான். அப்ப மனம் என்பதுக்குள்ளாக அந்த இறைநிலை இருக்கிறதா என்றால் மனதுக்குள்ளாகவே இறைநிலையும் இருக்கிறது இருக்கிறது. அப்புறம் ஏன் சார் இந்த மனம் இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னா, நம்ம அதெல்லாம் இன்னும் பார்க்கறதுக்கு இன்னும் பல வாரங்கள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். மனதின் இயக்கம் அப்படின்னு போகும்போது அதை பார்க்கலாம். அப்ப அதுக்குள்ள இல்லாம இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த காந்தம், அப்ப அதனுடைய இந்த வான்காந்தத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, அது இயக்க ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய அளவிலே நமது இந்த உயிரினங்களை விட்டுட்டு இந்த பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கே, அது பஞ்சபூதங்கள் வரை, கோள்கள் வரை, உயிரினங்களே இல்லாத கோள்கள் நிறைய இருக்கு இல்லையா? இப்ப அதெல்லாம் சரியா இயங்கி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எந்த ஆற்றலை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது? அதுதான் வான்காந்தம். அப்ப எங்கும் நிறைந்த வான்காந்தம் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயங்கிக் கொண்டிருக்கிறது, பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதை சரியாக இயக்குவது என்பது எது? அறிவு. அப்ப அந்த அதனாலதான் நம்ம சொல்லலாம் எல்லாமே ஆற்றலும் அறிவும் மட்டும்தான். ஆற்றலும் அறிவும். அப்ப இப்ப சூரியன் இப்படி சுத்தி வருது, சூரியன் இத்தனை கோள்கள் இப்படி சுத்தி வருது, இவ்வளவு நாள்ல சுத்தி வருது, இந்த ஆர்பிட்ல சுத்தி வருது. அப்ப அது எப்படி சுத்துது? அதுவெல்லாம் வான்காந்தத்தினுடைய ஆற்றல் தான். அது எப்படி அந்த ஆர்பிட்ல கரெக்டா சுத்துது, அந்த காலம் எப்படி கரெக்டா இருக்குன்னு சொன்னா அதுதான் அறிவு. அப்ப ஆற்றலும் அறிவும் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது என்று சொல்லும்போது அறிவு இல்லாத இடமே இல்லை, ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. இந்த ஆற்றலும் அறிவும் எங்க இருந்தது? சுத்தவெளிக்கு உள்ளாக இருந்தது. இங்கு அது செயல்பாட்டில் இருக்கிறது. அங்கு செயல்பாடுக்கு வராமல் அமைதியாக இருந்தது, இங்கு இயங்கிக் கொண்டிருக்கு. அவ்வளவுதான். அப்ப வான்காந்தம் என்பதனுடைய பணி அந்த இயக்க ஒழுங்கு, எல்லா இயக்கத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கம் அப்படிங்கிறது தான். ஆனா இது உயிரினத்துக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அதனுடைய வேலைகள் எத்தனை பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அப்ப இந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்த உடலுக்கு உள்ளாக அதே வான்காந்தம் உள்ள வந்துருச்சுன்னா
அது ஜீவகாந்தம் என்ற பெயரை மாற்றிக்கொள்கிறது. அது மாற்றிக்கல, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மாற்றிக்கிட்டோம். அந்த காந்தத்தை பொறுத்தளவுல நான் அங்க இருந்தாலும் காந்தம் தான், இங்க இருந்தாலும் காந்தம் தான் அப்படி. நம்ம அந்த செயல்பாட்டுக்கு தகுந்தாற் போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதற்கு பெயரை நம்ம மாற்றி வைத்துக் கொள்கிறோம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தம் உடலுக்குள்ள வரலாமா? வரலாம். வந்தா பேர் மாறிக்கணும், ஜீவகாந்தம் என்று பெயர் மாறிக்கணும். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் வெளியில போகுமா? வெளியிலையும் போகும். வெளியே போனோடனே அது வான்காந்தம் என்று பெயரை மாற்றிக்கொள்ளும். அவ்வளவுதான். அப்ப இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். இப்ப இந்த ஜீவகாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமது வாழ்க்கை இருக்கிறது, இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, மனம் ஆரோக்கியம் இருக்கிறது. ரெண்டுமே இதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலேயே ரெண்டே ரெண்டு தானங்க தேவை, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். ரெண்டு தானே வேணும். இந்த ரெண்டு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தின் திணிவு நிலையை பொறுத்து இருக்கிறது. அப்ப இந்த காந்த தத்துவம் தெரியாம உடல் ஆரோக்கியத்தை நீங்க ஏதாவது மேம்படுத்த முடியுமா? சத்தியமா முடியாது, முடியாது. அப்ப அன்னைக்கு விஞ்ஞான மருத்துவத்தால எதையாவது நோயை சரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது, முடியாது. அது எப்ப இந்த காந்த தத்துவத்தை ஏத்துக்குதோ அப்பதான் முடியும். அவங்களுக்கு படிப்புல இல்லைன்னு சொன்னாலும் அவர்கள் இந்த காந்த தத்துவத்தை வெளியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய வைத்திய முறையை மாறிடும், மாறிடும். ஆனால் அவர்கள் நாங்க எம்டி படிச்சுட்டு நீ என்னையா ஒன்றும் படிக்காத ஆளு சொன்னதை வந்துக்கிட்டு எங்களை படிக்க சொல்ற அப்படின்னு அகங்காரத்தில் இருப்பார்கள். வாழ்க வளமுடன், இருந்து கொள்ளுங்கள். நீங்களும் மாத்திரையை சாப்பிட்டு 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 நீங்களும் நோயாளியாகி அப்படியே நோயாளியாகவே நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். நம்ம டாக்டர் அனந்த நாராயணன் சொல்லுவார், எப்போ வேதாத்திரியத்துக்குள்ள வந்து வேதாத்திரியத்தை புரிந்து கொண்டோமோ அப்போதான் உண்மையான அந்த பிசியாலஜி, அனாட்டமி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்னு சொன்னார். அவர் இதை உணர்ந்து கொண்ட பிறகு அவர் எம்எஸ் படிச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ் டீனா இருந்தாலும் வேதாத்திரியம் தெரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்ட காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்ட பிறகு அவர் இறுதி காலம் வரை, அவர் சாகும் காலம் வரை என்ன பண்ணாரு, ஹோமியோபதி மருத்துவம் மட்டும்தான் பார்த்தாரே தவிர அலோபதி மருத்துவம் பார்க்கல. அதான் உண்மை உணர்வு. வேதாத்திரியம் சாதித்த சாதனை அதுதான். ஒரு பெரிய அவ்வளவு பெரிய மருத்துவரை இப்படி மாத்துச்சே. அப்ப கூட அவரு அப்ப ஒர்க்கிங்ல இருக்காரு. டாக்டர் வந்து டீனா இருக்கும் பொழுதே வேதாத்திரியத்துக்கு வந்துட்டார். ரிட்டையர் ஆன பிறகு வரல, டீனா இருக்கும் போதே வந்துட்டார். அப்ப அந்த ரிட்டையர்மெண்ட் சமயம், அந்த சமயத்துல மகரிஷி அவர்கள் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்லுவார், என்ன எவ்வளவு நாள் இருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இன்னும் இத்தனை மாசத்துல நான் ரிட்டையர் ஆயிடுவேன்னு சொல்றாரு. சரி, அப்பயே என்ன பண்ணிட்டாரு, இவர் ஹோமியோபதி மருத்துவத்தை கிளினிக் ஆரம்பிச்சிட்டாரு. ஹோமியோபதி மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மாலையில மத்தியானம் 2 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் அவர் கிளினிக் ஒர்க் பண்ணும். அப்ப சொல்லுவாரு, மதியத்தை 2 மணில இருந்து இங்க ஹோமியோபதி பார்ப்பேன். காலையில 7 மணிக்கு அங்க டியூட்டி போயிடுவாரு, கவர்மெண்ட் டியூட்டிக்கு. அங்க போனா அவர் எம்எஸ் சர்ஜன், அங்க என்ன பண்ணுவாரு, அங்க ஆபரேஷன் பண்ணுவாரு. அப்ப மகரிஷி விளையாட்டா சொன்னாராம், அங்க எங்க வீட்டுல அவர் வீட்டுல சோஃபால உட்காந்துக்கிட்டு சாமி ஒரு விளையாட்டா சொல்றாரு. அப்ப காலையில உங்க டியூட்டி வந்து கத்தியில டியூட்டி ஆரம்பிக்கும், மாலை முழுவதும் புத்தியில ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். காலையில் கத்தி, மாலையில் புத்தி என்று அவரு அதை ஒரு வேடிக்கையா அப்படி ஒரு ரைமிங்கா சொன்னார். அப்ப அந்த மாதிரி இந்த ஒரு மாற்றத்தை கொடுத்தது இந்த வேதாத்திரிய காந்த தத்துவம். அப்ப இப்ப அவருக்கு பின்னாடி அது மாதிரி இதை புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மாறிய மருத்துவர்கள் யாரையும் நான் பார்க்கல. இல்ல, மாற்றம் வரல. அப்ப அவங்க வரல அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க வரல அப்படின்னு சொன்னாலும் நாம என்ன பண்ணல, இன்னும் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த காந்த தத்துவத்தை தெளிவாக கொண்டு சேர்க்கவில்லை. இப்ப அவங்க வராட்டி போறாங்க. ஆனால் இப்போ நம்ம இப்ப தமிழானந்த யோகத்தின் மூலமாக நான் இதுவரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல இந்த காந்த தத்துவத்தை பேசிய அடிப்படையில் எத்தனை அன்பர்களுக்கு
மக்களுக்கு பேசிய அளவில் எத்தனை பேரை அந்த விஞ்ஞான மருத்துவத்திலிருந்து அந்த உயிர் சார்ந்த மருத்துவத்துக்கு மாற்றம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அது ஆயிரக்கணக்கில் மாற்றம் செய்திருக்கிறேன். வந்து அதில் பயனடைந்தவர்கள் எத்தனையோ பேர். எப்படி இதை செய்ய முடிந்தது என்று சொன்னால் இந்த காந்த தத்துவம் முழுமையாக உணர்ந்ததனால்தான் அதை செய்ய முடிந்தது. அப்ப இன்னைக்கு நம்ம தமிழானந்த யோகத்துல இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து அந்த உயிர் உயிர் ஓட்டம், உறுப்பினுடைய உயிர் ஓட்டம், இதை பற்றிய அந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இப்ப இந்த இந்த பேட்ச்லயே கிட்டத்தட்ட நம்ம மக்கள் ஒரு 12 பேர் படிக்கிறாங்க, அக்குபஞ்சர் படிக்கிறாங்க. முழுக்க முழுக்க அக்குபஞ்சர் மருத்துவம், முழுக்க 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 காந்த தத்துவம். 100% காந்த தத்துவத்துல வைத்தியம் என்று சொன்னால் அது அக்குபஞ்சர் மருத்துவம் தான் நான் சொல்லுவேன். ஹோமியோபதி இருந்தாலும், சித்தா இருந்தாலும், ஆயுர்வேதம் இருந்தாலும் 100% காந்த தத்துவத்திலேயே 100% மருத்துவம் என்று சொன்னால் அது அக்குபஞ்சர் மருத்துவம். அப்ப இதை நம்ம தெளிவா கொடுக்கறதுனால இப்ப அவங்க அதுக்கு போறாங்க. அதுல இருந்து எவ்வளவு பேர் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை நாம செய்திருக்க வேண்டும். நான் நினைச்சேன் இந்த காந்த தத்துவம் இவ்வளவு வேகமாக தமிழ்நாட்டுல பரவுச்சுன்னா மகரிஷி சொன்னது நடந்துருமேன்னு நினைச்சேன். ஆனால் அது இடையில அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. அது அப்படி போகவில்லை. மகரிஷி ஒரு தடவை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த காந்த தத்துவம் மற்றும் உலகம் முழுவதும் மக்களால் உணரப்பட்டு விட்டால் அப்பொழுது இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு மருத்துவ முறைதான் இருக்கும். அது காந்த தத்துவம், அதாவது அது ஹோமியோபதி மருத்துவம் என்று அவர்கள் ஸ்டேட்மெண்டே எழுதியிருக்கிறாங்க. அப்ப அவங்க இப்படி எழுதினாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அக்குபஞ்சர் தத்துவம் அவங்க தெளிவாக அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முழுமையாக இந்த காந்த தத்துவம் இந்த உலகத்துக்கு தெரிய வரும் பொழுது இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு மருத்துவம் பிரபல்யமாக இருக்கும், அது அக்குபஞ்சர் மருத்துவம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனா அந்த மருத்துவத்துக்குள்ள மட்டும் அவர் போகவில்லை. அதுக்கு போல நான் அக்குபஞ்சர் மருத்துவம் முழுவதும் படிச்சுட்டு தெளிவாகி இருக்கும் பொழுது நானும் தென்காசியில் இருக்கக்கூடிய அறிவுலகன் என்ற அந்த பேராசிரியர் 2 பேரும் ஒரு முறை மகரிஷி நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவரிட சொல்றோம், சாமிஜி நாம இப்ப இங்க காந்த தத்துவம் என்பதை தத்துவமாக இங்கு தெளிவாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தத்துவத்தின் செயல்பாடுகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். உடம்புல எப்படி செயல்படுகிறது என்று புரிந்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்க ஹோமியோபதி வரைக்கும் புரிய வச்சிட்டீங்க. ஆனால் இந்த தத்துவமே ஒரு மருத்துவமாக அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இப்ப நாங்க போய் படிக்கும்போது அங்கே அவர்களிடம் செயல்பாடு மட்டும்தான் அவர்களுக்கு தெரிகிறது. இந்த காந்தம் உடலில் எப்படி இயங்குகிறது, எப்படி செயல்படுகிறது என்று ஒவ்வொரு உறுப்பினுடைய உயிர் ஓட்டம் என்ற பாதைகளை முதற்கொண்டு அவங்க தெள்ள தெளிவாக சொல்லி இப்படி நடத்துறாங்க. முழுக்க 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 பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய காந்தம், பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய உறுப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த ஜோடி உறுப்புகள், அதுல ஒண்ணு இன் ஆற்றல், யாங் ஆற்றல் என்று காந்தத்தினுடைய தன்மையை அப்படி இன் யாங் என்று பிரித்து அப்படி தெளிவா கொடுக்குறாங்க சாமி. ஆனால் அவர்களுக்கு காந்த தத்துவம் என்பது தெரியவில்லை. தத்துவம் தெரியல, ஆனா அதை பிராக்டிக்கலாக அவர்கள் மருத்துவமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தத்துவத்தை சொன்னோம்னா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாங்க சாமி அப்படின்னு சொன்னோம். சொல்லும் போது மகரிஷி அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தையும் படிக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் எனக்கு ஆசை இருந்துச்சுப்பா. எனக்கு காலமும் நேரமும் சரியாக வரல, அது கிடைக்கல. எனக்கு வயசாகி போன பிறகு அதை நான் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாம போச்சு. ஆனால் என் மனதுக்குள்ளாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அதற்குரிய சூழ்நிலை இல்லை. இப்போ நாங்க கேட்கும் போதெல்லாம் சாமிக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 85 மேல 87 88 வந்துச்சு. அந்த சமயத்துல தான் பேசுறோம் அவர்கிட்ட. அப்ப எனக்கு வயசாகி போச்சுப்பா, இனிமேல் வரையும் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை,
இப்போ நீங்க அதை முழுமையாக கற்றுக்கொண்டீர்களா? சாமி அதுல எந்த அளவுக்கு எத்தனை கோர்ஸ் இருக்கோ அத்தனை எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு காந்த தத்துவமும் தெரியும், அதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கலும் தெரியும். ரெண்டுமே நீங்க தெரிஞ்சிருக்கீங்கல்ல. ஆமா. அப்ப அந்த இடத்துல தன்னை எப்படி சொல்றாரு, எனக்கு தத்துவம் மட்டும் தான் இப்ப தெரியும், பிராக்டிக்கல் தெரியாது. ஆனா நீங்க இந்த தத்துவமும் முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பிராக்டிக்கலும் முழுசா, ரெண்டும் உங்களுக்கு தெரியுது இல்ல. ஆமா, ஆமா சாமி. அப்ப அவரை விட நீங்க நம்மளை உயர்த்தி அந்த இடத்துல பேசுறாரு. அதுதான் வேதாத்திரி மகரிஷிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை. என்னன்னா, தன்னை விட தன் சீடர்கள் ஒரு அடுத்த ஒரு உயர்வு நிலைக்கு போகணும்னு விரும்புவாரு. அப்படி போயிட்டா தோல்ல தட்டி பாராட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாமெல்லாம் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோமோ தெரியாது தெரியாது. அப்ப அடுத்து என்ன சொன்னாரு, இது இரண்டையும் இணைத்து நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தைய நாம அன்னைக்கு அவர் பேசினதை நான் செல்போன் இல்லாதனால அன்னைக்கெல்லாம் ரெக்கார்டு பண்ணல. இப்ப வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இவர் போனாராம், சாமிகிட்ட பேசினாராம், சாமி சொன்னாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அதை கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்க இல்ல, நமது நிர்வாகத்தில் இல்லை. ரைட்டு. அப்ப இவங்க ஏதோ சுயநலத்துக்காக நாங்க ஏதோ இதை வச்சு இவர் காசு சம்பாதிக்க போறாருங்கிற மாதிரி நினைப்பாங்க. ரைட். அப்ப இது வேண்டாம் என்று விட்டு விட்டோம். மகரிஷி சொன்ன வார்த்தையை மட்டும் உள்வாங்கி கொண்டோம். எனக்கு இப்பொழுது திருப்தியாக இருக்கிறது. தமிழானந்த யோகத்துல இத்தனை பேர் இப்ப அதை போய் ஒரு 12 பேர் இப்ப இன்னைக்கு அந்த ஒரு 40 பேர் படிக்கிறாங்க சென்னையில. அதுல 12 பேர் நம்ம மக்கள் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு மகரிஷியினுடைய ஆத்மா மேல இருந்து அவ்வளவு சந்தோஷப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு அவர் சொன்னது இன்னைக்கு நடக்குது. அப்ப உண்மையிலேயே நானும் அதுல ஒரு திருப்தியா இருக்கேன், நம்ம இங்க கொடுத்ததுனாலன்னு. இப்ப இன்னைக்கு இந்த காந்த தத்துவத்தை இன்னும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த பேட்சில் இன்னும் போவாங்க. அப்ப அந்த அளவு இதை கொடுங்கள் என்று சொன்னார். மகரிஷியினுடைய முழு நோக்கமும் என்னன்னா, எப்படியாவது இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அது இயல்பா இருக்கணும், மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு அவங்க ஒரு ஆர்வமாக இருந்தார்கள். ஆனா என்ன ஒரு பெரிய மன வேதனை என்று சொன்னால், அப்படியெல்லாம் பேசின வேதாத்திரி மகரிஷி கடைசியில விஞ்ஞான மருத்துவத்தில் அதில் போய் அவ்வளவு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிவிட்டோம், சீடர்கள் உருவாக்கி விட்டோம். அவர்களுடைய எல்லா மகான்களுக்குமே அவர்களுடைய சீடர்கள் சரியில்லை. அதுதான் உண்மை. அப்படிதான் இருந்தது. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். மகரிஷி கடைசியில அவங்களுக்கு உடம்பு முடியாம இல்லாத சமயத்தில் டாக்டர் அனந்தநாராயணன் அவருக்கு முன்னாடியே இருந்துட்டார். அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். அவர் மட்டும் இருந்திருந்தால் மகரிஷியினுடைய கடைசி 100 வயசு வரைக்கும் அவரை இருக்க வச்சிருப்பார். அது இயற்கை ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடி விட்டது என்று மனதில் ஒரு வேதனை இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு அழகா சொன்னாங்க ஹோமியோபதி. அப்ப இந்த அக்குபஞ்சருக்கு உள்ள வந்திருந்தாருன்னா இந்த காந்த தத்துவம் முழுக்க இருக்கிறது. அதுதான் சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த காந்த தத்துவ சீரியஸ்ல இப்ப அக்குபஞ்சரை பத்தி நான் அடுத்த வகுப்புல நான் நம்ம பேசுவோம். ஒரு ஒரு ஹெட்லைன் மட்டும் பேசலாம். தெரிஞ்சுக்கணும் அந்த காந்த தத்துவம் எப்படி அக்குபஞ்சர்ல வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அவ்வளவு அடிப்படையாக இங்க உடம்புக்குள்ள இவ்வளவு வகையாக வேலை செய்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஜீவகாந்தம் என்ற ஒரு காந்த தத்துவம், இப்ப காந்த தத்துவங்கிறதே நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்ளைடு காந்த தத்துவம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதானே. வான்காந்தம்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது இயற்கை அது நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்ப அப்ளைடு ஒரு மனிதனுக்கு, ஒரு மனித வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜீவகாந்தம் தான். இந்த ஜீவகாந்தம் என்ற ஒரு காந்தத்தை தெளிவுபடுத்தி, அதனுடைய இயக்கத்தை தெளிவுபடுத்தி, அதை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறத மட்டும் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவமனைகளில் ஒரு 75% மருத்துவமனைகளை மூடிவிடலாம்.
அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இந்த காந்த தத்துவம். இப்போ அது மாதிரி போச்சுன்னு சொன்னோம்னா இந்த காந்த தத்துவத்தை பேசுறவங்களையே அழிச்சிருவாங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அது ஒரு பெரிய வியாபாரம். வியாபாரம் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப மக்களாகிய நீங்க இப்ப நமக்கு என்ன சொல்றோம்னா, இது உலகம் எப்படியோ இருந்து போகட்டும், அழிந்து போகட்டும், எப்படியோ அவஸ்தைப்பட்டு போகட்டும். ஆனால் இதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்துல வந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம குழந்தைகள், நம்ம சந்ததிகள் நம்மளை இந்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை யாராலும் நம்மளை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. நம்மளை தெரிஞ்சுக்குவோம். இப்ப அந்த அளவுக்கு நான் குறுகி விட்டேன் போதும் அப்படின்னு குறுகி விட்டேன். யார் இதை விரும்பி அதை கேட்டு மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழானந்த யுவத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 45, 50 பேர் தான் நம்ம வர்றாங்க. இதுல நான் 100, 200, 500 இப்படி மக்களை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சொல்லணும்? உண்மையான தூய காந்த தத்துவம் சொல்லக்கூடாது, பொய்யான காந்த தத்துவம் சொல்லணும். பொய்யான காந்தம் இன்னைக்கு நிறைய ஆசிரியர்கள் பொய்யான காந்த தத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காந்தத்தை வச்சு எப்படி எதை ஈர்ப்பது? ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்னு கேள்விப்பட்டேன், மிகவும் நொந்து போயிட்டேன். தியான திருவிழான்னு சொன்னாங்க ஒரு இடத்துல. அதுல போய் என்ன தியானம் அப்படின்னு கேட்டா, பண ஈர்ப்பு தியானம். என்ன எங்க இருக்குது காந்த தத்துவம்? எப்படி போச்சு பாருங்க காந்த தத்துவம். அப்ப இப்ப இந்த காந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு எப்படி பணத்தை ஈர்ப்பது, எப்படி உறவுகளை ஈர்ப்பது, எப்படி கார் வாங்கிறது, என்ன எங்க போகுது இந்த காந்த தத்துவம்? இப்படி கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப வேண்டவே வேண்டாம், இந்த சமுதாயம் எக்கேடு கட்டு போகட்டும். இதை கேட்கக்கூடியவர்கள், ஆர்வமானவர்கள் இருந்தால் போதும். அவர்களுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ இப்ப இங்க ஒரு 44 பேர் கேட்குறீங்க, அது யூடியூப்ல போகும்போது அங்க ஒரு 300 பேர் 400 பேர் கேட்கறாங்க. ரைட், 850 கோடி மக்களில் இங்கதான் கொண்டு போக முடியுது. சரி, அப்ப இந்த ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லும்போது இதுல 5 வகையான செயல்பாடு பார்த்தோமா? இது எல்லாமே இந்த உயிரின் ஓட்டம். சரி, இந்த உயிரின் ஓட்டம்னு சொல்றோமே பாருங்க, இந்த உடலில் உயிரோட்டம் என்று சொல்லுகிறோமே, அப்ப என்ன சொல்றோம்? கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கிறது, உடல் முழுவதும் சுழன்று வந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம சாதாரணமா பிரம்மஞானம் முடிச்சவங்களுக்கு தெரியும். கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுழன்று கொண்டு இருக்கிறது. ரைட். ஒவ்வொரு உயிர் துகள்ல இருந்தும் காந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்குமா? வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே சுழல் அலை தானே. சுழல் அலை, விரிவலை, காந்தம். அப்ப அங்க ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. ரைட்டு. அப்ப ஜீவகாந்தம் சுழன்று ஓடிக்கொண்டு இருக்குமா? சுழன்று ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போ சாதாரணமாக பிரம்மஞானம் முடித்தவர்களுக்கு இந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் சுழன்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு மையம் இருக்கிறது, அதுதான் கருமையம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஜீவகாந்த அந்த காந்தத்தினுடைய ஒரு ஈர்ப்பு மையம் அந்த கருமையம் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, இப்படி ஒரே ஆற்றல் மட்டும் அப்படி சுழன்று கொண்டு இருக்கிறதா என்று கேட்டால் இதைத்தான் உயிராற்றல்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பொதுவாக உயிராற்றல் என்று சொல்லிவிட்டோம். ஆனா இந்த சித்தர்கள்லாம் இந்த உடம்புக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க? சில நாடி ஓட்டங்கள் என்று சொல்லியிருக்காங்கல்ல, நாடி ஓட்டங்கள்னு சொல்லி, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நாடி ஓட்டங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்க நாடி ஓட்டம் அப்படின்னு கேட்டா, இந்த காந்தத்தினுடைய ஓட்டம் தான் நாடி ஓட்டம். அப்ப உடம்பு முழுதும் ஜீவகாந்தம் ஒரே மாதிரியாக இருந்துட்டு சுழலுதான்னா இல்லை. அது என்ன ஆகுது? சில நாடிகளில் இதே ஜீவகாந்தம் திணிவு பெற்ற ஜீவகாந்தமாக நாடிகளின் இயக்கமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் ஏகப்பட்ட நாடிகள் இருக்கிறது, நாடி ஓட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பல ஆண்டுகள் ஆகும். அதை அடிப்படையாக கொண்டதுதான் என்ன மருத்துவம்? அந்த வர்மக்கலை என்று சொல்லுகிறார்களே, அந்த வர்மா, அதுல அந்த உயிரின் ஓட்டத்துக்கு என்னென்ன பெயர்கள் கொடுத்து எப்படியெல்லாம் ஓடுகிறது என்று சொல்லி இருக்கிறார்களே, அது எல்லாம் என்ன? அது எல்லாமே ஜீவகாந்தம் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய பெயர்களும் அந்த ஓட்டத்தினுடைய பாதைகளும்
அதை கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அந்த பேரை ஞாபகம் வைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த வர்மக்கலை என்பது அது ஒரு ஒரு முழுக்க முழுக்க காந்த தத்துவம். ஆனால் அது மறைக்கப்பட்டதாக மாறிவிட்டது. அது இங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை யாருக்கு சொல்லித் தராம அப்படியே ரகசியமாகவே வைத்து விட்டார்கள். அப்படி ஆகிவிட்டது. அது கொஞ்சம் கேரளால கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த மருத்துவம் இப்போ போதி தர்மர் அப்படின்னு ஒருத்தர் இங்க இருந்து போய் சைனாவுக்கு போய் கற்றுக் கொடுத்ததாக நம்ம இந்த 7ஆம் அறிவு படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதுதான் அந்த வர்மா. அதைத்தான் நம்ம அந்த 7ஆம் அறிவுல சொல்லியிருப்பாங்க. அவருக்கு போய் அங்க போய் சொல்லி கொடுத்தாருன்னு. அதனாலதான் அது சீனால வந்து அந்த 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 உயிர் ஓட்டத்தினுடைய அந்த மருத்துவம் அங்கிருந்து வளர்ந்துதான் அதை அக்குபஞ்சர் தத்துவமாக மாறி திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தது. அப்ப அது வந்து சைனாவினுடைய மருத்துவம் அல்ல, அக்குபஞ்சர் மருத்துவம். அது உயிர் ஜீவகாந்தத்தையே ஓட்டத்தையே வைத்து செய்யக்கூடிய மருத்துவம். அது சைனால இருந்து வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்தியாவில் சித்தர்களால் கண்டு உணரப்பட்டு போதி தர்மர் என்ற இந்த ஒரு மகான அங்க போய் கற்றுக் கொடுத்து அவங்க அதை டெவலப் பண்ணி அந்த பெயர்கள் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்றாங்க, அவங்க அதை அக்குபஞ்சர் சொல்லி அதை நம்பர் அப்படி போட்டு ஈஸியா புரியுற மாதிரி அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது இந்தியாவுக்கு வந்தது. அதுவும் இந்தியாவுக்கு சைனால டைரக்டா இல்ல, இலங்கையின் வழியாக இங்க வந்து சேர்ந்தது. அப்படி ஒரு பெரிய ஒரு அதே இருக்கு. ஆனால் இங்கு இருந்த சித்தர்களின் அந்த வர்மாவும் கேரளா பகுதியில் இருந்திருக்கிறது. அது ரகசியமாக இருந்திருக்கிறது. அப்ப யாருக்கும் சொல்லி தர்றது இல்லை. அப்ப அதை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குருவிட்ட போய் அவருக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கணும், வெத்தலை எடுத்து கொடுக்கணும், துணி துவைச்சு போடணும், சமையல் பண்ணி போடணும். அப்படியே குருவாக இருந்து 10, 20 வருஷம் 25 வருஷம் அவர் கூட இருந்தா தான் அவர் சொல்லி தருவார். இப்படி இருந்த ஒரு கலையாக இருந்தது. அப்ப அதுல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜீவகாந்தம் திணிவு பெற்ற ஜீவகாந்தமாக நாடி ஓட்டங்களாக உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உடல் முழுவதும் ஜீவகாந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்றதும் சாமி சொல்லிட்டாரு. காந்த தத்துவம் சொல்லும் போது அதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது. இப்ப அதாவது சித்தர்களுடைய நாடி தெரியும், ஆனா அதை வந்து பிராக்டிக்கலா அவரு படிச்சதில்லை. அப்ப அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு மகரிஷி, அப்ப அக்குபஞ்சர் வந்து நீங்க எண்ணெய் சேர்த்து கொடுங்கப்பான்னு சொன்னார் இல்லையா? சொன்னதுக்கு பிறகு என்ன ஆனது அப்படின்னா, இந்த வர்மா மருத்துவம் ஒருத்தர் 25 வருஷமா ஒரு குருவிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஒருவர் அவர் சாமிஜியை பார்க்க வர்றார். அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், சாமிஜியை பார்க்க வர்றார். ஒரு நண்பர் மூலமா வர்றார். சாமிஜியை பார்க்கறாரு, ஒரு நாள் பார்க்கறாரு, பேசுறாரு. பேசிட்டு போயிட்டார். அன்னைக்கு எதையுமே பேசல, எதையுமே இவர் ஒன்றும் சொல்லலை, சும்மா பேசிட்டு வந்துட்டார். பேசிட்டு வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இவர் என்ன இளிச்சவா சாமியாரா இருக்காரு அப்படின்னு வெளியில வந்து சொன்னார். ஏன் அப்படி சொல்றீங்க? இவர் என்னென்ன உண்மையெல்லாம் அவர் உணர்ந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்லி போறாரு, எதையுமே ரகசியமா வச்சுக்க மாட்டேங்கிறாரு. உங்க சாமி வந்து இளிச்சவா சாமி அப்படின்னு இதே வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சாமிஜி எப்படின்னா, நைட்டு அவருக்கு மனதில் ஒரு தத்துவம் உதயமாகிறது என்று சொன்னால் அப்படியே பக்கத்துல ஒரு பேட்ல எழுதிடுவாரு. அடுத்த நாள் அது என்ன ஆயிரும், அது வெளியில வந்துடும். அடுத்த மாதம் அன்பொழியில் அது ரிலீஸ் ஆயிரும். எதையுமே ரகசியமாக வைத்துக் கொள்ளவில்லை சாமிஜி. அதைத்தான் அவர் சொன்னார். அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 2வது முறை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்தார். அவர் 2வது முறை வந்தார். அப்ப சாமிஜி கூட உட்கார்ந்து ரொம்ப டீப்பா பேசினாங்க. பேசும் பொழுது இந்த வர்மம் அப்படிங்கிறது மருத்துவம், இது எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது, இது காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறதுங்கிறது சாமிக்கு தெரியும். இருந்தாலும் அது எப்படி என்ன ஏதுன்னு அவர்கிட்ட உட்கார்ந்து அதை கேட்க ஆரம்பிக்கும் போது அவரு ஓரளவுக்கு அடிப்படையாக பேசிக்கா அதை மேம்போக்கா சொன்னாரே தவிர அதனுடைய உண்மையில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அவர் சொல்லவில்லை. ஏன் அதை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று எங்கள் குருநாதருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், ஆனால் இதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப சாமிஜி அவர்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுங்களா?
இயற்கையிலிருந்து எந்த ஒரு ஞானம் நமக்கு வருகிறதோ அது யார் மூலமாக வேணாலும் வந்திருக்கலாம், யார் மூலமாக வந்திருக்கலாம். இப்ப ஒரு மனிதனுக்கு இயற்கையிலிருந்து எந்த ஒரு ஞானம் வருகிறதோ அது எதற்காக வருகிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை பயன்பாடாக மாற்றி மக்களை ஒரு இயல்பான மனிதனாகவும் ஆரோக்கியமானவனாகவும் மாற்றுவதற்காகத்தான் வருகிறதே தவிர, அதை வைத்துக்கொண்டு ரகசியமாக வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்காக அந்த ஞானம் உங்களுக்கு வரவில்லை. அப்படி அதை நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்காமல் அதை ரகசியமாக வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது இறை துரோகம் என்று சொல்லிவிட்டார். அவர் அப்படியே மகரிஷி என்ன சொன்னாருங்கிற வார்த்தையை அவர் சொல்ல நான் கேட்டேன். இது இறை துரோகம் என்று சொல்லிவிட்டார். அப்ப இது கொடுக்கப்பட வேண்டும். ஆனா நம்ம நாட்டுல நிறைய இதை ரகசியமாக வைத்துக்கொண்டு மருத்துவமாக இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல ரகசியமா இருக்கு. எங்க பரம்பரைக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மகரிஷி அதிலிருந்து வேறுபட்டவர். எதையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ரகசியமே இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படுத்திய ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்பதான் கேட்டாங்க. அப்ப கேட்கும்போது கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொன்னார், சரி இப்போ நீ சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டீங்க, இப்போ நானும் சில சத்தியங்கள் செய்து கொடுத்துதான் இந்த காயகல்பம்ங்கிறதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஆனா இது மக்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். இப்போ ராமானுஜர் எனக்கு தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, நான் அந்த மந்திரத்தை சொல்லுவேன் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நான் அப்படி செய்யல. என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்கிட்டையும் ஒரு டிக்ளரேஷனை வாங்கிட்டு இதை சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க, நீங்க யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லி இந்த உலகம் எங்கும் எல்லாருக்கும் நான் இந்த காயகல்ப கலையை கற்றுக் கொடுத்து விட்டேன். அது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு டிக்ளரேஷன் வாங்கிட்டு சொல்லி கொடுங்களேன்னு சொன்னாரு. அப்பயும் அவர் அவருக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை, அவர் மறுத்துட்டார். ஆனா கடைசி ஆயுதம் என்ன நடந்தது என்று சொன்னால், இப்பொழுது இந்த வர்மா வைத்தியம் எங்கு செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது, இந்த உடம்புல எப்படி இந்த ஓட்டம் எங்கெல்லாம் ஓடுகிறது, இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வப்படுகிறேன். எனக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல அவர்னால. சாமிஜி கேட்கும்போது என்ன சொல்றது, அதுக்கு சாமிஜி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, இந்த வர்மா புள்ளிகளை வைத்து இதை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை மனிதர்கள் தவறாக பயன்படுத்தி இதை வைத்து வியாபாரம் செய்து விடுவார்கள் என்பதனால் தான் இதை சொல்லிக் கொடுக்க கூடாது என்று எங்கள் குருநாதர் சொன்னார் என்று சொன்னாராம். அப்ப சாமிஜி சொன்னாராம், இதை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டாராம். எவ்வளவு பெரிய மகான், எப்படி கேட்கிறார் பாருங்க, இதை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? சாமிஜி நீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? அப்ப நான் இதை தவறாக பயன்படுத்த மாட்டேன்னு உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுக்குறேன், எனக்கு சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டார். இவர் வேறு வழி இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட உடனே அடுத்த மகரிஷியை அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றார், என்னோடு ஒரு 20 பேர், ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் என்னோடு வருவார்கள், அந்த 20 பேரும் இதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் அப்படின்னு அந்த 20 பேருக்கு சாமி உறுதி சொல்றாரு. அந்த 20 பேரும் உறுதி சொல்லல, 20 பேர் சார்புல சாமி உறுதி சொல்றாரு. எவ்வளவு பெரிய மனசு பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க நம்ம மேல. அவ இவர் தட்ட முடியாம சரி சாமி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த 20 நபர்களில் நானும் ஒருவனாக இருந்த மகரிஷியோடு உட்கார்ந்து 3 நாள் அதை கற்றுக்கொண்டேன். சாமிஜி பக்கத்துல, என் பக்கத்துல, சாமிஜி சீட்டுக்கு பக்கத்துல என் சீட்டு இருந்தது. அப்பொழுது வரும்போது கூட சாமிஜி சீட்டு முன்னாடி போட்டிருந்தாங்க. சாமிஜி நிக்கிறாரு, அவர் மாஸ்டர் அங்க இருக்கிறாரு. என்ன அங்க 2 சேர் போட்டிருக்கீங்க, சாமி உங்களுக்கு தான் அப்படின்னு. அது ஆசிரியர் அங்க உட்காரணும், மாணவர் அங்க உட்கார்றது எப்படி, மாணவர் இங்கே தானே உட்காரணும், எடுத்து சேரத்துக்கு இங்கே போடுங்கன்னு போட்டாங்க. நான் ஓரத்தில் உட்கார்ந்தேன்னா என் பக்கத்தில் போட்டு 3 நாள் சாமிஜி பக்கத்தில் உட்கார்ந்து அந்த 3 நாள் பயிற்சி கற்றுக்கொண்டேன். அப்ப அந்த இடத்துல பாருங்க, இப்ப அந்த 20 பேர்ல நானும் ஒருத்தன். நான் இதை தவறாக பயன்படுத்த மாட்டேங்கிறதுக்கு எனக்கு நான் உறுதி சொல்லலை, எனக்காக வேதாத்ரி மகரிஷி உறுதி சொல்லி இருக்கிறான்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகானிடம்
நாங்கள்லாம் இந்த காந்த தத்துவத்தை தெரிந்திருக்கிறோம் என்ற ஒரு ஒரு நிறைவோடு இன்றைக்கு இதோடு இந்த காந்த தத்துவத்தை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் தொடர்வோம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருந்தது ஐயா. ஐயாவுடைய காந்த தத்துவம் என்ற தொடரில் ஐயா அவர்கள் மகரிஷியோடு இருந்த நாட்களை நினைவுபடுத்தி கூறுகையில் மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்று தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் நிகழ்வை சிறப்பாக அமைத்து கொடுத்த நன்மணி ஐயா அவர்களை நாம் தவணையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று நம் உடலின் அமைப்பு, இயக்கம் பற்றியும் அதன் உள்ளே காந்த தத்துவம் எவ்வாறெல்லாம் வேலை செய்கிறது என்பதை பற்றி தெளிவாக விளக்கினார்கள். அந்த உடலில் உள்ள காந்தம் ஜீவகாந்தம், பிரபஞ்சத்தில் உள்ளது வான்காந்தம். இந்த இரண்டுக்கும் உள்ள தன்மைகளும் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பற்றியும் ஐயா அவர்கள் சிறப்பாக விளக்கினார்கள். அது முதலில் நம் உடலில் உள்ள அனாட்டாமி, அதாவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று தானியங்கி மண்டலத்திற்கு அது செலவாகிறது. அடுத்ததாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இது இயக்குவதற்கும் நம்முடைய ஜீவகாந்தம் செலவாகிறது. அடுத்தது மனம் இயங்குவதற்கும் ஜீவகாந்தம் விரயமாகிறது. நான்காவது நம்முடைய புலன் வழியாக நாம் அனுபவம் செய்கிறோமே, அதற்கும் ஜீவகாந்தம் செலவாகிறது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஓடிக்கொண்டு இருக்கின்ற அந்த காந்தம் அந்த அனைத்து செல்களையும் பற்றி ஒரு உறுப்பாக, ஒரு உடல் உறுப்பாக அப்படியே இருக்க வைப்பதற்கு இந்த ஜீவகாந்தம் செலவாகிறது என்றும் நம்முடைய உடல் உறுப்புகள் பற்றி தெளிவு நமக்கு கிடைத்தது. இவை 5 விதமான வேலைகள் செய்ய நம்மளுடைய ஜீவகாந்தம் செலவாகிறது என்பதை விளக்கமாக கூறினார்கள். இயக்கம் எல்லை வரை உள்ள பிரபஞ்சம் முழுவதும் உள்ளது ஒரே காந்தம்தான், அது வான்காந்தம். காந்தம் என்பது இயங்குகின்ற இறைநிலையும் உள்ளது, இயக்குகின்ற சுத்தவெளியும் உள்ளது. வான்காந்தம் பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டு உள்ளது. அதில் ஆற்றலும் அறிவும் தான் சுத்தவெளிக்குள்ளாக உள்ளது என்பதை ஐயா கூறினார்கள். வெளியில் உள்ள வான்காந்தம் உடலுக்குள்ளும் செல்லும். நம் உடலில் உள்ள ஜீவகாந்தம் வெளியேறும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இவை இரண்டும் ஜீவகாந்த திணிவு நிலை பொறுத்தே உள்ளது என்று விளக்கினார்கள். இந்த காந்த தத்துவத்தை முழுமையாக மக்கள் புரிந்து கொண்டால் இந்த உலகம் முழுவதும் ஒரே மருத்துவம் மட்டுமே இருக்கும் என்று மகரிஷி ஐயா அவர்கள் கூறியதாக நமக்கு நினைவுபடுத்தினார்கள். மகரிஷி ஐயா அவர்கள் அதை அக்குபஞ்சரில் மூலம் நாம் புரிந்து கொண்டு அதை படிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கும்போது அவருக்கு 85 வயதிற்கு ஆகியிருக்கும். அதனால் ஐயாவால் அதை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வருத்தப்பட்டதாகவும் கூறினார்கள். பின்வரும் சீடர்கள் அவற்றை கண்டு இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், இந்த காந்தம் பற்றிய ஒரு மருத்துவம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள். உடலில் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. அங்கு ஜீவகாந்தம் உற்பத்தியாகி சுழன்று கொண்டே இருக்கிறது. ஈர்ப்பு மையம் நம்மளுடைய கருமையம் என்று அனைவருக்கும் தெரிந்ததே என்றும் ஐயா விளக்கினார்கள். ஜீவகாந்த ஓட்டம் என்பதுதான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். நன்மணி ஐயா அவர்கள் நம்மளோட மகரிஷி ஐயாவோடு சேர்ந்து 3 நாட்கள் அவருடன் அமர்ந்து வர்மா கற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்தார்கள். மேலும் இதை பற்றி அடுத்த வாரம் தொடர்வதாக சொல்லி ஐயா அவர்கள் நிறைவு செய்தார்கள். அவர் ஐயாவுடன் இருந்த காலத்தை பற்றி நினைவு கூறுகையில் அவருடைய தழுதழுத்தது.
அவரோட உயிர் கலப்பு பெற்ற ஞான ஆசிரியர் நமக்கு இப்போ பாடம் எடுப்பது, நாம் அதை கவனிப்பது, நாம் மகிழ்ச்சியோடு நாம் பாடம் கேட்பதற்கு சமமாகும். நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஐயா அவர்களை நாம் மீண்டும் வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்களா ஐயா? சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இதற்கு முன்பதாக சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை தொழிலை அளிக்க உள்ளார் ஞான ஆசிரியர் அவர்கள். மாலை தவம், அதனைத் தொடர்ந்து பக்தி வழி ஞான வழி என்ற தலைப்பிலே புத்தக கலந்தாய்வு நிகழ உள்ளது. அதில் அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். புதன் அன்று மாலை எதற்காக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே 3வது பகுதியாக தமிழர் வேளாண்மை தமிழர் மருத்துவர் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் சிறப்பு உரையாற்ற உள்ளார்கள். வியாழன் அன்று மாலை புத்தரின் விபாசனா என்ற தலைப்பிலே அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். வெள்ளி அன்று மாலை காயகல்பம் சிறப்பு விளக்கம் அளிக்க உள்ளார் கேஜி சாமி ஐயா அவர்கள். அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று உரை மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. கேள்வி கேட்ப எதுவும் இல்லை. தங்களுடைய விலை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. 1 அப்படின்ற டிவைஸ் ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். கேரளா சங்கர் பேசுறேங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. மெய்சில் இருக்க வச்சிருச்சுங்க இந்த தத்துவம். அதாவது இந்த ஜென்மத்துல, இந்த மனுஷ ஜென்ம இடத்துல வான்காந்த தத்துவம் பற்றி உங்க மூலியமா கேட்டதுக்கு எனக்கெல்லாம் நிறைய மெய்சிலிக்க வச்சிருச்சு. காரணம், உண்மையிலே காந்த தத்துவம் அறியாமல் கடவுளை அறிய முடியாதுன்னு சொல்லி அந்த அந்த ஒரு விளக்கம் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வாரம் கொடுக்கும்போது நிறைய விஷயம், நிறைய நம்மளுக்கு கற்றுக்கொள்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்கிறது இந்த வான்காந்த தத்துவம் சொல்லி கொடுக்குதுங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம்தான் இங்க சொல்லி கொடுக்குறது. அப்போ மருத்துவர் கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது, விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இந்த ஒரு பெரிய விஷயத்த ஈஸியா மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அதை சும்மா வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். அதாவது கேட்கறோம், ஆனா உண்மையிலேயே இதோட உள்ளுக்குள்ளார போனா நீங்க சொல்ல நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்னோட உடல் வான்காந்தம் இது சுத்தவெளி இருந்து வர்ற சூழ்ந்தழுத்து மாற்றம், இது அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்படியே நாடி நரம்புகள்லாம் அப்படி வேலை செய்யுதுங்க. நாடி நரம்பு தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே மேல போயிட்டு அப்படியே கீழே உடலுக்குள்ளார வருதுங்க. அந்த மாதிரி அருமையா கொண்டு போயிட்டு இருக்கிற வேதாத்திரிய காந்தத்தை. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் உங்க மூலியமா கேட்கறது, இதுல பெரிய விஷயம்னா நீங்க மகிழ்ச்சி கூட இருந்து இதை சொல்ல உங்களுக்கு நான் தழுது எடுத்து அந்த ஒரு கேட்கும்போது எனக்கும் அப்படியே மனசுக்குள்ளார அப்படியே உள்ள குமுறலே வந்துருச்சுங்க. அந்த அருமையா இருக்குங்க. நம்ம உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு மக்களுக்கு சேர்க்க முடியுமோ அதுக்கு நம்ம ட்ரை பண்றதுக்கு இந்த ஒரு பாடம் எங்களுக்கு அருமையா விளக்கம் கிடைக்குதுங்க. உண்மையில கண்டிப்பா நான் இது நான் என்னால யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமா, என்னால் புரிஞ்சது அளவுக்கு யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமா சொல்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு விளக்கம் உண்மையிலேயே நான் இதை விடவே மாட்டேன். அதாவதுங்க, இப்ப நம்ம ஜீசஸ் அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு உலகம் முழுவதும் சொல்றாங்கய்யா. ஆமாங்க, இந்த அற்புதங்கள் முழுக்க முழுக்க காந்த தத்துவங்கய்யா. கண்டிப்பாங்க. அதை அடிப்படையா வச்சுதான் அவருடைய அற்புதங்கள் முழுவதும் நடந்திருக்கு. ஆனா அந்த தத்துவம் தெரியல. ஆமாங்க. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். சங்கரையா வாழ்க வளமுடன். நீங்க விஷுவலைஸ் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, அதே தாங்க நானும் பண்ணுவேன். நீங்க விஷுவலைஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயா சொல்லும் போது இன்னைக்கு என்ன அதுல இருக்கிற மைய கருத்தை எடுத்துட்டு அது எப்படி இன்னைக்கு ஸ்லைடு போடலாம் அந்த யூடியூப்ல. இன்னைக்கு அவர் ஜீவகாந்தம் பத்தி எடுக்க நான் அதுக்குண்டான பிக்சரை ரெடி பண்ணி ஸ்லைடு பண்ணிட்டேங்க. அதே மாதிரி ஐயா மகரிஷியை பத்தி பேசும்போது இது மாதிரி எப்பவுமே எமோஷனல் ஆயிடுவாரு. ஏன்னா அவருடைய அந்த உயிர்கலப்பு அது மாதிரி நேரடியா நான் பார்த்துருக்கேன். நீங்க அவரு வீடியோல வராதனால நீங்க பாக்கல. 2வது அவரு இவன் சிந்தனை உரை கொடுக்கும்போது கண்ணை மூடிட்டு தான் பேசுவாரு. அவர் பேசும்போது அவருக்கே தெரியாது என்ன பேசுறேன்ட்டு.
அவர் மேல சரிங்களா? எங்கேயோ அவர் மேல எங்கேயோ கனெக்டிவிட்டி ஆகி காந்த தத்துவத்தால தான் அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது நம்புறேன் நான். கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றி அதனாலதான் நன்றி. வருது. அந்த அதே விஷுவலைஸ் தான் நம்ம பண்ணும்போது நம்மளுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இது விஷயம் தெரியுதுங்க. ம். அருமையா கொண்டு வர அருமையா இருக்குங்க. நன்றிங்க. என்ன நன்மணி ஐயாவோட நானும் நெருங்கி பிறகு இந்த காந்த தத்துவம் தான் ஒரு முக்கியமான தத்துவமா இருக்கு. அதில் அவர் என்ன எப்படி இப்ப எனக்கு புரிய வச்சாரு அது. அவர் அதை புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வேதாத்திரியத்தை பத்தி பல ஆசிரியர்கள்ட்ட பல கேள்வி கேட்டு எனக்கு வெறுமை தான் கிடைச்சது, வேற எந்த ஒரு விளக்கமும் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு விஷயங்க. அது என்ன எல்லாம் சொல்ல வரல இப்போ. அது வாழ்க வளமுடன். இந்த உண்மையிலே இன்னொரு விஷயம் என்னங்க, இது இது வந்து உள்ள ஆழமா போக 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 என்னோட கேள்வி வந்து ஒரு சில பேராசிரியர் நான் கேள்வி கேட்கும்போது இதுன்னு ஒரு ஒரு இந்த கேள்விக்கு உண்டான பதிலே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற அந்த ஒரு இதுக்கு போயிருச்சுங்க. இப்ப இது ஆழத்துக்கு வர்றதுனால இந்த ஆழத்துக்கு போயிட்டு இருக்க வேற பேராசிரியர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த அந்த விளக்கம் எனக்கு சரியா இது ஆக மாட்டேங்குது, திருப்தி ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனா இது இது வந்து ஆழத்துக்கு போயிட்டே இருக்கு. அவ்வளவு அருமையான ஒரு விஷயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். உண்மையில கண்டிப்பா இது வேதாத்திரிய சிறப்புங்க. வேதாத்திரியத்தோட முழுமைத்துவத்தையே நான் நன்மணி ஐயா மூலமா தான் உணர்ந்து கொண்டேன். அதான் அதான். செயல்பாட்டுக்கு வந்ததா இல்லையான்றது அது செகண்ட் கொஸ்டின். முதல் புரிந்து கொள்ளணும், அப்புறமா உணர்வுக்கு வரணும், அப்புறம் செயல்பாடு. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க்கை. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கனகராணி அம்மா இருக்காங்க பாருங்க.